தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் நிறுவனம் C9 Pro அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வருகிற 18ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த C9 Pro ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இது மற்ற நிறுவனங்களுக்கு எந்த விதத்தில் போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான என்னுடைய கருத்துக்களை இன்றைக்கி நம்ம தமிழ் டுடே வீடியோவில் பார்க்க போகிறோம். சாம்சங் C9 Pro கடந்த வருடம் சைனாவில் ரிலீஸ் ஆனது. இதோட இந்திய மதிப்பில் இதனோட விலை 31,000 ரூபாய். இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் போதும் இதே பிரைஸ் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, இதில் இருக்க 6GB RAM. 6GB RAM கொண்ட ஒரு முதல் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இந்த ஃபோனை சொல்லலாம். 6 inch ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே, ஆக்டா கோர், ஸ்னாப்ட்ராகன் 653 ப்ராசஸர், 6GB RAM, 4000 mAh பேட்டரி போன்ற ஒரு சிறப்பம்சங்களோட வந்திருக்கு இந்த சாம்சங் C9 Pro. இந்த ஃபோனில் 64GB இன்டர்னல் மெமரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் 256GB வரைக்கும் மெமரி கார்டு ஆட் பண்ணிக்கலாம். கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் மற்றும் ரியர் கேமரா, டுயல் LED ஃப்ளாஷோட 1.9 அப்பர்ச்சரோட வந்திருக்கு C9 Pro. USB Type-C சப்போர்ட் இருக்குது, 4G சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான சாம்சங் மொபைலில் இருக்கிற மாதிரி ஹோம் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. 6 inch டிஸ்பிளே இருக்கிற இந்த ஃபோனை ஒரு ஃபேவரட்னு சொல்லலாம். இந்தியாவில் OnePlus 3 மற்றும் OnePlus 3Tக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். OnePlus 3யோட கம்பேர் பண்ணால் C9 Proவில் ஆக்டா கோர் ப்ராசஸர் இருக்குது. OnePlus 3ல் குவாட் கோர் ப்ராசஸர் தான் இருக்குது. OnePlus 3ல் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும், C9 Proவில் மெமரி கார்டு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. சாம்சங் C9 Proவில் பேட்டரி ரிமூவ் பண்ணிக்க முடியும், 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. OnePlus 3ல் 3000 mAh பேட்டரி தான் இருக்குது, பட் ரிமூவ் பண்ண முடியாது. OnePlus 3ல் NFC சப்போர்ட் இருக்குது, C9 Proவில் NFC கிடையாது. ஸோ OnePlus 3க்கு சாம்சங் C9 Pro ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் சாம்சங் C9 Pro வாங்குவீங்களா? ஏற்கனவே என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? OnePlus 3க்கு இது போட்டியாக இருக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் லான்ச் ஆக இருக்கிற சாம்சங் C9 Proவை பற்றி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட தமிழ் டுடே சேனலை பற்றி அறிமுகப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.